மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 62. கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. அன்னை தெரேசா வரிகள். இரவோடு இரவாக மதுரை விரைந்த போதும் சேரலாதன் அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திய போது மணி 8 என்று காட்டியது. கதவை திறந்தான் கவின். சேரலாதனை கண்டு என்னடா என்றான் கவின் புரியாமல். மாமா எங்க என்றவனின் விழிகள் அவசரமாக வீட்டை அலசியது. உள்ளே இருந்து வந்தார் திருக்குமரன். இள மஞ்சள் நிற இஸ்திரி செய்த சட்டையும் வெளிர் என்று வெளுத்த காட்டன் வேட்டியுமாக கையில் செய்தித்தாளுடன் சாய்வு நாற்காலியில் வந்து அமர்ந்தார். அப்போதுதான் சேரலாதனை பார்த்தவர் புருவம் சுருக்கினார். நல்லா இருக்கீங்களா மாமா? அவ்வளவுதான் அவர் பதில். டேய், நைட்டு நடந்தது எதுவும் அவருக்கு ஞாபகம் இல்லையா? கவினின் காதோரம் கேட்டான். தெரியல சட்டென்று அவனை முறைத்தான் சேரலாதன். இது என்ன பதில்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவர்கிட்ட நீயே நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டுடுன்னு அத்தனை தடவை சொல்லியும் எதுவும் சொல்லாம நிக்கிற. பயமா இருக்கு சேரா. அவன் குரல் நடுங்கியது. இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இருவரும் குசு குசுவென பேசிக்கொண்டிருக்க அவர் தன் பார்வையை மீண்டும் சேராவிடம் வைத்தார். அமைதியாக சென்று அவர் எதிரில் அமர்ந்தான். காஃபியா டீயா? வரும்போதுதான் மாமா வழியில குடிச்சிட்டு வந்தேன். எதுவும் வேண்டாம். உன்னோட ஹோட்டல் பிஸ்னஸ் எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? இல்லை மாமா, சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த விதத்தில் சம்பாதிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். ஆனால் இதை நான் சொன்னால் பழைக்க தெரியாதவன்னு உங்கள் அப்பா மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. நாங்களும் தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சதில்லை மாமா. மெல்லிய கோபம் சேரனின் குரலில். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தார். பின் அழுத்தமான பார்வையோடு கேட்டார். அப்புறம் எப்படி உன் ஹோட்டலுக்குள்ளே வந்தவங்க ட்ரக் யூஸ் பண்ணாங்க? அதை கேட்ட இருவருமே திகைத்தனர். நோ ட்ரக்ஸ் யூசேஜ்னு வார்னிங் எல்லாம் வைக்க மாட்டியா? செக்கிங் எல்லாம் கிடையாதா? இந்த கருமம் எல்லாம் அவன் வாழ்க்கையை அழிக்கிறதோட முடியறதில்லை, மற்றவங்களையும் பாதிக்குதுன்னு உனக்கு தெரியலையா? கவினுக்கு வியர்த்து விட்டது. மாமா, அது தெரியாம. அவன் முன் கை நீட்டி அவனை நிறுத்தினார். பின்பு எதுவும் பேசாமல் மீண்டும் செய்தித்தாளை வாசிக்க ஆரம்பித்தார். செக்யூரிட்டி நல்லா டைட் பண்ணிட்டேன் மாமா. இன்னும் சிசிடிவி அதிகமாக வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சேரலாதன் திரும்பி கவினை பார்த்து பேசு என்பதை போல் பார்வையால் மிரட்டினான். அவன் இன்னுமே தயங்கிக் கொண்டு இருக்க சட்டென்று இவனை ஆரம்பித்து விட்டான். நேற்று நடந்தது கவின் பண்ண தப்பால தான் மாமா. சேர ஆரம்பித்ததும் திருக்குமரனின் அருகில் வந்து நின்றான் கவின். அவரோ அவன் பக்கம் திரும்பவே இல்லை. தெரியும், இதை செஞ்சவன் நேற்று சாயந்தரமே எனக்கு ஃபோன் பண்ணான். உங்கள் மகன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அதுக்கு நான் உங்களை வச்சு தான் பழிவாங்க போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். ஆனால் என்ன பண்ண போகிறான்னு சொல்லலை. என் மகன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணியிருந்தாலும் நான் ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருந்தேன். குடிக்கிற பழக்கமே இல்லாதவன் நான். அது வெறும் ஜூஸ் மட்டும் இல்லைன்னு தெரியாமல் குடிக்கிற அளவுக்கு நான் குழந்தை இல்லை. அவர் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சேரலாதன். கவினோ மொத்தமாக உடைந்து போனான். அப்போ நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? தயக்கத்தோடு கேட்டான் சேரலாதன். தெரியாது, ஆனால் ஒரு குடிகாரன் என்ன பண்ணியிருப்பானோ அதை நிச்சயமாக பண்ணியிருப்பேன்னு மட்டும் தெரியும். அப்பா சாரிப்பா. அவரை அணைத்து கதறினான் கவின். அவர் எதுவுமே சொல்லவில்லை. அவர் முகத்திலும் எந்த உணர்வும் இல்லை. சேரலாதனுக்கு பயமாக இருந்தது. இவர் கோபத்தை கவினிடம் காட்டினால் இவன் ரகுவை பழிவாங்க என்று கிளம்பி விடுவானே, ஏன் இந்த பிரச்சனையை இன்னும் இழுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று அஞ்சினான். அவன் அப்படி யோசித்தது ரகுவால் கவின் எதிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதாலா, அல்லது ரகுவிற்கு ஒரு எதிரி வேண்டாமே என்ற தவிப்பா? அவனுக்கே தன் எண்ணப்போக்கு ஆச்சரியமாக இருந்தது. கவின் ஏதோ என் மேலே இருந்த பாசத்தில் அப்படி பண்ணிட்டாமாம்மா. அவனை மன்னிச்சிடுங்க, அவனை வெறுத்திட வேண்டாமே. பெருமூச்சு ஒன்றை விடுத்தபடி கவினை விலக்கிவிட்டு கண்கள் மூடி சாய்ந்து கொண்டார். உன் அத்தை ஒரு தப்பு பண்ணா, அதுக்கான கோபத்தை அவகிட்ட காட்டி அவளை பிரிஞ்சு என் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டது பத்தாதா? இவனையும் விலக்கி வச்சு தனியா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? அப்படியே மண்டியிட்டு அவர் மடியில் முகத்தை புதைத்து கொண்டான் கவின். அவர் கையை ஆறுதலாக பற்றினான் சேரலாதன். ஏமாமா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நாங்க எப்பவும் உங்களை வேண்டாம்னு சொன்னதே இல்லை. நீங்களாதானே மாமா எங்க எல்லாரையும் விட்டு விலகிட்டீங்க. எங்க வீட்டு ஆளுங்களை தான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்களையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க.
உங்களுக்கும் அத்தைக்கும் நடுவில் என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அத்தையை நேசிக்கிறீங்களோ அதே அளவு அத்தையும் கடைசி வரைக்கும் உங்களை நேசிச்சாங்க. அவர் விழிகள் சில துளி நீரை சிந்தின. எங்க கூட வந்துடுங்க மாமா. கண்கள் திறந்து அவனை பார்த்தார். இதுவரை இருந்ததைப் போல் இல்லாமல் அவர் முகம் கனிந்து இருந்தது. சிறு புன்னகை கூட இருந்ததோ என்ற சந்தேகம் கொள்ளும்படி அது இருந்தது. சேராவின் கன்னத்தை வருடினார். உன் அத்தை உன்னை நல்லா வளர்த்திருக்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? அவர் பார்வை ஒரு முறை கவினிடம் சென்றது. சச்ச, என்ன மாமா என்றான் அவசரமாக. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சேரா? சொல்லுங்க மாமா. நான் என் மகனை வெறுக்கவும் மாட்டேன். ஆனால் என்னால் கோபத்தை மறைச்சு அவன்கிட்ட இயல்பாக பேச முடியலை. நான் இப்படி இருந்தா இவன் ரொம்ப வருத்தப்படுவான். அதனால் இவனை உன் கூட கொஞ்ச நாள் வச்சுக்கோ. இவனுக்கு ஏதாச்சும் வேலைக்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சா கூட பண்ணி கொடு. ஆனால் உங்கள் கம்பெனியில் வேண்டாம். அவன் முகம் வெகுவாக மலர்ந்தது. நீங்கள் என்கிட்ட உரிமையாக கேட்டதே எனக்கு சந்தோஷம் மாமா. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அவர் கையை இறுக்கி கொண்டான். அத்தை எப்பவும் சொல்லுவாங்க, உன் மாமா சரியான ஈகோ பிடிச்ச ஆளுடா. தனக்கு ஏதாவது வேணும்னா கூட யார்கிட்டையும் கேட்க மாட்டாரு. அவரால் முடிஞ்சா அவரே அதை அடைய பார்ப்பாரு. இல்லையா அப்படியே விட்டுடுவாரு. ஆனால் என்கிட்ட மட்டும் ஈகோவே பார்க்க மாட்டாருன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அத்தைக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டிருக்கீங்களே மாமா, அதுவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவன் தலையை ஆதுரமாக வருடினார். மீரா உறக்கத்தில் இருந்து விழித்தபோது அவளிடையோடு அணைத்தபடி ரகு படுத்திருந்தான். சிறு புன்னகையோடு விழிகள் மலர அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். மெல்ல நகர்ந்து அவன் நெஞ்சோடு ஒற்றிக்கொண்டாள். அப்போதுதான் நேரத்தை கவனித்தாள். அது 7:30 என்று காட்ட சட்டென்று நிமிர்ந்து தன் மணாளனை பார்த்தாள். அவனும் இதழில் உறைந்த புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். ஓ, ஆல்ரெடி எழுந்துட்டு எனக்காக இப்படி படுத்துட்டு இருக்கீங்களா? அவள் நெற்றி முட்டி உச்சி முகர்ந்தான். அவள் எழ அவனும் எழுந்து கொண்டான். அவளை தன் பக்கமாக இழுத்து கலைந்திருந்த அவள் தலைமுடிகளை சரி செய்து கோர்த்து அருகில் பெட்சைட் டேபிளின் மேல் இருந்த பேண்டை எடுத்து அழகாக குதிரை வால் போட்டுவிட்டான். அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள். நீ ஓகேவா மீராமா? வெரி ஓகே. தன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தான். யாருக்கு? மாமாவுக்கு. நீ எழுந்ததும் பேசணும்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன டேட்? ஓ, கல்கட்டா போயிருக்காரா? தந்தையோடு சிறிது நேரம் பேசிவிட்டு தன் காலை கடன்களை முடிக்கச் சென்றாள். ஒரு முழு நாளுக்கு பிறகு இயல்பாக வரும் தன் மகளின் பேச்சில் நிம்மதியுற்று தன் வேலையை தொடர ஆரம்பித்தார் ஜெயராஜ். மீண்டும் கண்கள் மூடி சும்மாவேனும் அவன் படுத்திருக்க கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. பாத்ரூமிலிருந்து வெளியில் வந்த மீரா, யாரு என்றாள். நாங்க தான்கா, கீர்த்தியின் குரல் கேட்டது. கதவின் தாழை திறந்துவிட இருவரும் வேகமாக உள்ளே ஓடி வந்தார்கள். ஹவ் ஆர் யூ அக்கா? ஹர்ஷி உற்சாகமாக தமக்கையை அணைத்து கொண்டு கேட்டாள். மெதுவாடி, அத்தான் தூங்குறாரு தானே? கீர்த்தி அதட்டினாள். அவர் ஆல்ரெடி எழுந்தாச்சு, சும்மா படுத்திருக்காரு என்றாள் மீரா சிறு புன்னகையோடு. வேகமாக சென்று முதுகை காட்டி படுத்திருந்தவனின் அருகில் அமர்ந்து தன் முழங்கை முட்டியால் அவன் முதுகில் குத்தி, ஓ, அப்போ எங்களை ஏமாத்துறீங்களா நீங்க என்றாள் ஹர்ஷி செல்ல கோபத்தோடு. அவன் புன்னகைப்பதை எட்டி பார்த்துவிட்டு அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசாமல் அவன் முதுகில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு மீராவிடம் பேசத் தொடங்கினாள் ஹர்ஷிதா. சில நிமிடங்கள் கழித்து எப்போதும் போல், அவ எங்கடி என்றாள் மீரா. மேடம் வெளியில தான் நிற்கிறாங்க என்றாள் ஹர்ஷி. ஏன் என்றாள் மீரா. அது உங்க 2 பேருக்கும் தெரியாதா என்ன என்றாள் கீர்த்தி கிண்டலாக. ஹர்ஷிக்குட்டி, கொஞ்சம் நகருடா என்று விட்டு எழுந்து கொண்டான் ரகு. இப்போ நீங்க வெளியே போக போறீங்களா? கோபமாக கேட்டாள் ஹர்ஷிதா. என்னடா, நான் இங்க சும்மா தானே இருக்கேன், எங்க இருந்தா என்ன என்று விட்டு வெளியில் சென்றான். அந்த பக்கமாக திரும்பி நின்று தன் கை விரல் நகங்களை கடித்தவாறு நின்றிருந்தாள் ஜோஷிதா. சத்தமிடாமல் அவள் பின்னே சென்று சத்தம் எழுப்பி பயமுறுத்த அவளோ பயந்து திகைத்து திரும்பினாள். காலையிலேயே அத்தா முகத்தை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு இங்க நிற்கிறியா என்றான் ஒரு மாதிரியான குரலில். அவளோ பதில் சொல்லாமல் அவனை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு அறையை நோக்கி சென்றாள். அவள் முன் ஒரு கை நீட்டி தடுத்தான். ஐ லவ் யூ அத்தான்னு சொல்லு, உங்க அக்காவை பார்க்க அலோவ் பண்ணுறேன். உங்க பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. நான் நினச்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். அதை என்கிட்ட செய்ய முடியாது. என்ன நம்ப மாட்டியா? நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்.
இப்ப கூட ஓகே சொல்லு. உங்க அக்காவ டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை மேலும் கீழும் பார்த்தாள். இப்போதெல்லாம் அவனைக் கண்டு அவள் முகம் சுளிப்பதில்லை. நல்லா இருந்த ஒரு மனுஷனை பொண்டாட்டிக்காக குடிகாரனாக்கி ஊர் சிரிக்க வச்சுட்டு அந்த பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்றாராமாம். ஆளை பாரு. ஆச்சரியமாக அவளை பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? அந்த சேரா அண்ணா ஃபோன் பண்ணி டாடி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் அப்போ டாடி பக்கத்துல தான் இருந்தேன். அதெல்லாம் சும்மா செய்யறது, ஊரை நம்ப வைக்கிறதுக்காக. அப்படிங்களா சார்? அப்போ ராத்திரி 3 மணிக்கு தோட்டத்துல நின்னு கோபமா தொண்டை கிழிய கத்துனது யாரு? முகமெல்லாம் சிவக்கிற அளவுக்கு கோபப்பட்டது யாரு? கேட்டுவிட்டு தொடர்ந்து நடந்தாள். அப்போ அதுக்காகவாச்சும் ஐ லவ் யூ சொல்லலாம் இல்ல? நின்று திரும்பி அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கூறினாள். இப்பவும் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. சொல்லிவிட்டு சென்றவளை மீண்டும் நிறுத்தினான் ரகு. என்கிட்ட சவால் வேண்டாம் செல்லம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு ரொம்ப பிடிச்சதை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட லவ் சொன்னாதான் ஆச்சுன்னு உன்னை லாக் பண்ணுவேன் பாரு. அவனை நெருங்கி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கூறினாள். எனக்கு பிடிச்சதை கூட விட்டு கொடுத்துடுவேன். சொல்லிவிட்டு வேகமாக அவள் செல்ல, அதையும் தான் பார்க்கலாம் என் செல்லக்குட்டி, தனக்குள் சொல்லிக் கொண்டான் ரகு. கிருஷ்ணவேணியின் அறையில் அவர் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் மீரா. இப்போதான் உன் முகம் பார்க்க தெளிவா இருக்கு, அவள் தலை கோதி நிம்மதியாக கூறினார். ம். ஆமா, என்ன திடீர்னு உடம்புக்கு என்று விட்டு மெல்லிய குரலில் கேட்டார். நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா என்ன? அதை கேட்டு திகைத்து எழுந்து விரல் விட்டு எண்ணத் தொடங்கினாள் மீரா. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.